இரட்டை சவாரி. இயக்குனர், நடிகர் பார்த்திபன். புதிய பாதையில் இன்றும் பயணிக்கும் பார்த்திபன். புதுமை விரும்பி பார்த்திபன் விரும்பி ஏற்ற அடையாளம். ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், கவிஞர், பாடலாசிரியர் என்று இவருக்கு பல முகங்கள் உண்டு. அவற்றுள் ஒன்று புதுமை விரும்பி எனும் அடையாளம். திரையிலும் பொதுவெளியிலும் நம் கவனத்தை ஈர்ப்பதாகவே இன்றும் இருக்கிறது இவரது இயக்கம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். சென்னையை பூர்வீகமாக கொண்டவர் பார்த்திபன். மாணவ பருவத்தில் இவருக்கு கூச்ச சுபாவம் மிக அதிகம். அதனை உதரும் நோக்கில் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் முயற்சிகளில் இறங்கினார் பார்த்திபன். அதுவே நடிப்பு கலையின் மீதான பிடிப்பாக மாறியது. 80களின் தொடக்கத்தில் டப்பிங் கலைஞராக திரையுலகில் அடியெடுத்து வைத்தார் பார்த்திபன். வேடிக்கை மனிதர்கள் படத்தில் பாக்யராஜின் நண்பர் பாலகுருவிடம் உதவி இயக்குநராகச் சேர்ந்தார். அதுவே தாவணி கனவுகள் காலத்தில் பாக்யராஜின் உதவியாளராகச் சேர்ந்தது. தாவணி கனவுகள், சின்ன வீடு, ஆக்ரி ரஸ்தா, எங்க சின்ன ராசா படங்களில் உதவி இயக்குநராகவும் இணை இயக்குநராகவும் பணியாற்றிய பார்த்திபன் அதன் பிறகு தனக்கான தனிப்பாதையில் திரும்பினார். புதிய பாதை கதையை கமல்ஹாசன் உட்பட அன்றிருந்த பல முன்னணி கதாநாயகர்களிடம் கூறினார். அவர்களால் அப்படத்தில் இணைய முடியாத சூழல். அந்த நிலையில் தானே நாயகனாக நடிப்பது என்று முடிவு செய்தார். அதில் வெற்றிக்கான வாய்ப்புகள் குறைவு என்ற போதும் தன் குருநாதர் பாக்யராஜ் வகுத்து வைத்த பாதை அது என்பதில் உறுதியாக நின்றார் பார்த்திபன். படம் வெளியாகி வெற்றி பெற்ற போது பார்த்திபனின் நம்பிக்கை எத்தனை வீரியமானது என்பதை திரையுலகம் புரிந்து கொண்டது. அந்த வெற்றி தந்த பூரிப்பில் பொண்டாட்டி தேவை, சுகமான ராகங்கள் படங்களை மிக வித்தியாசமான படங்களாக தந்து கையை சுட்டு கொண்டார் பார்த்திபன். அதனை சரி செய்யும் நோக்கத்தில் உள்ளே வெளியே, சரிகம பதனி என்று 2 கமர்ஷியல் வெற்றிகளை தந்தார். அவற்றின் உள்ளடக்கம் அவரை எதிர்ப்பவர்களுக்கு பேசுபொருளாக அமைந்தது. மீண்டும் தன்னை நிரூபிக்கும் முயற்சியாக 1995இல் புள்ளக்குட்டிக்காரன் படத்தை இயக்கினார் பார்த்திபன். அது பெரிய வெற்றியை ஈட்டவில்லை. அதன் பிறகும் கூட ஹவுஸ்ஃபுல், இவன், குடைக்குள் மழை, பச்சைக்குதிரை, வித்தகன் என்று வெவ்வேறுபட்ட கதைக்களங்களை திரையில் காட்டினார். அவை பெரிய வெற்றியை குவிக்காவிட்டாலும் இன்றும் வித்தியாசமான முயற்சிகளாக நோக்கப்படுகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் வெளியான கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், கோடிட்ட இடங்களை நிரப்புக, ஒத்த செருப்பு, சைஸ் 7, இரவின் நிழல் ஆகியன திரையில் புதுமையை விரும்புபவர்களுக்கு திருப்தியை தந்தன. அந்த படங்களின் பட்ஜெட் சிறிது என்ற போதும் அவற்றில் பார்த்திபன் காட்டிய உலகம் வழக்கமான கமர்ஷியல் படங்களில் நாம் பார்த்தவற்றிலிருந்து வேறுபட்டிருந்தது. அந்த காட்சி அனுபவங்களே அவர் இயக்கும் அடுத்த படம் குறித்த எதிர்பார்ப்பை பெருகச் செய்கிறது. இயக்குநராக மட்டுமல்லாமல் ஒரு நடிகராகவும் பார்த்திபன் திரைப்பங்களிப்பு நம்மை பிரமிக்க வைக்கும். தாலாட்டு பாடவா, பாரதி கண்ணம்மா, அபிமன்யு, அந்தப்புறம், வெற்றி கொடிகட்டு, சபாஷ், அழகி, அம்முவாகிய நான், 1000ல் ஒருவன் என்று அந்த வரிசை நீளும். இப்போது சுழல் வெப் சீரிஸ் வழியாக OTT தலைமுறையையும் சென்றடைந்திருக்கிறார் பார்த்திபன். வருங்கால ரசிகர்களையும் எப்படி ஈர்க்க வேண்டும் என்பதற்கு அவரிடம் பல ஐடியாக்கள் இருக்கும். அது குறித்த சிந்தனையில் பார்த்திபன் செலுத்தும் கவனமே இன்றும் அவரை தவிர்க்க முடியாத திரைப்படைப்பாளியாக அடையாளப்படுத்துகிறது. தொடரட்டும் பார்த்திபனின் திரைப்பங்களிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.